வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினம் ஒரு சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கௌதம் இருக்காங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444459444 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நேரலையில். வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாக பைல்ஸ், பிஷஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் வாரம் வெள்ளிக்கிழமை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பைல்ஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசலாம் டாக்டர். பைல்ஸை பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து வெளியே நம்ம வந்து சிகிச்சை எடுத்துக்கும் போது அறுவை சிகிச்சை தான் அதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமாவும் பைல்ஸ் மறுபடியும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம். இது ஏன் டாக்டர் இந்த மாதிரி ஏற்படுது? பொதுவாக ஒவ்வொரு மருத்துவ முறையும் ஒரு நோயை அணுகுகின்ற விதம் அப்படிங்கிறது வித்தியாசமானது. மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் பெரும்பாலான நேரங்களில் ஒரு உறுப்போட செயல்பாடு குறைந்தாலோ அல்லது அந்த உறுப்புகளுடைய அழற்சி அதிகரிமானாலும் அதை வந்து ஆப்ரேஷன் மூலமாக எடுக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரே வகை. ஆனால் ஆயுர்வேத முறைப்படி, சித்த முறைப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நோய் வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து அந்த உறுப்புகளை பலப்படுத்துவதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறை அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். அந்த வகையில் எடுத்துக்கொள்ளும்போது பார்த்திங்கன்னா மூல நோய் ஃபஸ்ட் டிகிரி பைல்ஸ், செகண்ட் டிகிரி பைல்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உள் மூலம் வெளி மூலமாக இருந்தாலும் சரி, அல்லது இரத்த மூலம் அல்லது சீழ் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூல நோய்களாக இருந்தாலும் சரி, எந்த நோய்களாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணமாகிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் இது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படாமல் தடுப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இயற்கை முறையிலே வந்து நிரந்தர தீர்வு வந்து பைல்ஸ்க்கு இருக்குது அப்படின்றத ஒரு விஷயம். இதில் ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த ஸ்டேஜ் அந்த மாதிரி ஏதாவது பைல்ஸில் இருக்கா டாக்டர்? நிச்சயமாம்மா. மூல நோய் அப்படிங்கிறது ஒரே நாளில் வரக்கூடிய பிரச்சனை கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுறதை பார்ப்போம். திடீர்னு ஒரு 3 மாதம் நம்ம பார்த்தோம்னா வாரத்தில் ஒரு முறையோ 2 முறையோ மலம் கழிப்பதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறத நம்ம உணர முடியும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை தான் மலம் கழிக்கவே போவாங்க. அதுவரையிலும் அவங்களுக்கு மோஷன் போகணுங்கிற சென்சேஷன் கூட இல்லாமல் இருக்கும். இது கண்டினியூ ஆகும்போது மலப்பையின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப கடுமையான தசைகள், இரத்த குழாய்கள் அழற்சி அடையுது. அந்த அழற்சி அடையும் போது நமக்கு லேசான முதல் நிலை மூல நோயாக மாறுகிறது. முதல் நிலை மூல நோய் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா மோஷன் போன பிறகு லேசாக சிறிய தசை போல் வெளியில் வரும். ஆனால் மோஷன் போன பிறகு அது தானாகவே உள்ளே போகிறத பார்க்க முடியும். இது முதல் நிலை மூல நோய் அல்லது ஃபஸ்ட் டிகிரி பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நிலைமையில் சரியான ஒரு கவனம் இதில் செலுத்தாமல் போகும்போது 2ஆம் நிலையாக அது மாற ஆரம்பிக்கும். அதாவது மலம் கழிப்பதற்கு முன்போ பின்போ அந்த மூலமாக இருக்கக்கூடிய அந்த தசை பகுதி வெளியிலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இதுலேயும் சரியான கவனம் நம்ம எடுக்காமல் போகும்போது மலம் வரக்கூடிய ஆசன வாயில் கடுமையான அடைப்பை ஏற்படுத்தி ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை மோஷன் போகக்கூடிய அர்ஜி கிரியேட் ஆகும். ஆனால் மோஷன் போய் உட்காரும்போது இந்த மூலம் வந்து அதை அடைக்கிறதுனால மோஷன் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். சில நேரங்களில் உதிரப்போக்கு, சில நேரங்களில் மோஷன் போன பிறகு கடுமையான வலி, எரிச்சல், சில நேரங்களில் மோஷன் போகவே முடியாத அளவுக்கு மோஷன் போகணுங்கிற அர்ஜி இருக்கும். ஆனால் உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முக்குனா கூட மோஷன் போக முடியாத அளவுக்கு கடுமையான வலிகள் ஏற்படுறதை பார்க்க முடியும். ஸோ இந்த நிலைமையிலும் சரியாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் போகும்போது நமக்கு அது இன்ஃபெக்ஷன் பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பைல் மாஸ் ஃபுல்லாக வந்து கட்டிகள் போல் வீங்கி வலித்து சீழ் வரக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஓகே, காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம பேசலாம் டாக்டர். இப்போ பைல்ஸ் என்ன மாதிரி ஸ்டேஜஸ்ல எல்லாம் வருது அப்படின்ற பற்றி சொன்னீங்க. பைல்ஸ் எதனால ஏற்படுது டாக்டர்? பொதுவாக இன்றைக்கு நம்ம எல்லாருமே தினசரி மலம் கழிப்பது இன்றியமையாத ஒரு விஷயம். எப்படி சாப்பிட்றோமோ, எப்படி தூங்குறோமோ, அதே போல் தினசரி மோஷன் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெரும்பாலும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வைத்திருக்கக்கூடிய அந்த ரெக்டம்னு சொல்லக்கூடிய மலப்பை அதிகமான பாக்டீரியா, உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள், உடலுக்கு வேண்டாத பொருட்களை வைத்திருக்கக்கூடிய பையாக இருக்கிறதுனால மலம் அடிக்கடி, அதாவது தினசரி கழிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும்போது மிக வேகமாக அங்கே மூல நோய் வந்துடுறதை நம்ம பார்க்க முடியுது. ஓகே, இது உணவு பழக்கம் ஏதாவது மாறுபடுறதுனால பைல்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? நிச்சயமா. இன்றைக்கு 3 விஷயங்கள் நம்ம செய்யணும். சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள், ஃபைபர் என்ன இருக்குது,
சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய தண்ணீருடைய அளவு எவ்வாறு இருக்கிறது, அதே போல் சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய மாவு சத்துன்னு சொல்லக்கூடிய பொருட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு 30 வருடத்திற்கு முன்பு நம்மளுடைய உணவு முறைகளை எடுத்து பார்க்கும்போது கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதில் வந்து மாவுச்சத்து அப்படிங்கிறது ஸ்டார்ச்னு சொல்லக்கூடிய உணவு மிக மிக குறைவு தான். ஈவன் அரிசியை கூட வடித்து சாப்பிட்ற ஒரு பழக்கம் தான் நம்ம வச்சுருந்தோம். ஆனால் அந்த பழக்கம் மறையும் போது பார்த்திங்கன்னா மாவுச்சத்துன்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ச் சம்மந்தப்பட்ட உணவுகள் மிக அதிகமாகிவிட்டது. கிழங்கு வகைகளை அதிகமாக சாப்பிட்றோம், அசைவ உணவுகளை அதிகமாக சாப்பிட்றோம். ஆனால் அதற்கு ஏற்ற அளவுக்கு தண்ணீர் எதுவுமே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதுனால இன்றைக்கு உணவு பழக்க வழக்கங்களும் மூல நோய்க்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. சரஸ்வதி பேசுறேன். ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என்னமா? எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? வண்டலூர் பக்கத்துல இருந்து கால் பண்ணிருக்கேன், கீழக்கோட்டையூர்ன்ற ஊர்ல. சரிங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட தம்பி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரத்தம் போயிட்டே இருக்கு, வலிக்குது, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருந்தோம். ஆனா ஆபரேஷன் பண்ணாலும் திருப்பி வரும்னு சொல்லி சொன்னாங்கன்றதுனால அவன் ஆபரேஷனும் பண்ணிக்க மாட்டான். ஆனா மாத்திரையும் என்ன பண்றதுன்னு அடிக்கடி ஒரு மாத்திரை, ஒரு ஜெலிசின் மாத்திரை வாங்கி சாப்பிடுறான். அதுக்கப்புறம் ரொம்ப வலியில கஷ்டப்படுறான். சரிங்கம்மா, டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க. தம்பிக்கு என்ன வயசாச்சுங்கம்மா? வயசு வந்து 24 வயசுங்க சார். முறையா உணவெல்லாம் கரெக்டா சாப்பிட்றாரா? கீரை, காய்கறிகள் நேரத்திற்கு உணவு சரியா சாப்பிட்றாரா? நேரத்துக்கு சாப்பிட மாட்டான். ஆனா ஒவ்வொரு சமயம் கீரை, காய்கறி எல்லாம் நிறைய எடுத்துப்பாங்க. சரிங்கம்மா, நீங்க தொலைபேசி வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேம்மா. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூம்மா. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இளைஞர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிறது இதுதான். வியாதிகள் எதுவுமே நேரடியாக நம்மளை தேடி வர்றது கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உடல் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காரணம். நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறு நேரத்திற்கு உணவு சாப்பிடாமல் இருப்பது. இந்த உணவு சாப்பிடாமல் இருக்கும்போது என்னாகும், வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை அதிகமாக ஆரம்பிக்கும். அமிலத்தன்மை அதிகமாகும் போது இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகமாகும். அப்போது மோஷன் போக இடத்துலையோ அல்லது வயிற்றிலேயோ கூட வெடிப்புகள் ஏற்பட்டு நமக்கு இரத்த கசிவு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரச்சனையை குணப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் அர்ஷோ கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூர்ணம் கிடைக்குமா. இந்த அர்ஷோ கல்பம் ரொம்ப அருமையான ஒரு மருந்து. விலை கூட ரொம்ப அதிகம் இல்லை, 150 ரூபாய் தான் நினைக்கிறேன். ஒரு தேக்கரண்டி அந்த மருந்தை இரவு படுக்கும்போது வெந்நீரில் கலந்து சாப்பிட ஆரம்பிச்சோன்னா காலை எழுந்த உடனேயே எந்த விதமான சிரமமும் இல்லாமல் மோஷன் ஃப்ரீயாக போகிறத பார்க்க முடியும். உணவில் அதிகமான அக்கறை எடுத்துக்க சொல்லுங்கள். இப்போ உணவு சாப்பிட்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே நேரம் ஆகுது, வேலையில் இருக்கோன்னா அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு வாழைப்பழமோ ஒரு கொய்யாக்காயோ ஒரு ஆப்பிளோ சாப்பிட்டுட்டு அதன் பிறகு ரெகுலராக சாப்பிட வேண்டிய உணவுக்கு போக முடியுமா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் மருத்துவமனையை தொடர்பு கொண்டு அர்ஷோ கல்பம் அப்படிங்கிற சூர்ணத்தை வாங்கி அவருக்கு கொடுங்க. ஒரு 3 to 6 மாதம் அதை தொடர்ந்து சாப்பிட்டோம், இந்த மூல நோய் பிரச்சனை வேகமாக குணமாகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய கீரை, காய்கறிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம், இயற்கை முறையிலே வந்து இதை குணப்படுத்தலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மோகன் பேசுறேன் மேடம், வெள்ளூர்ல இருந்து. ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? டாக்டருக்காக பேசுறேன் மேடம். சரிங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார், நான் மோகன் வெள்ளூர்ல இருந்து பேசுறேன். என்னுடைய டாக்டருக்கு 12 வயசு ஆகுது சார். சரிங்க. ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எந்த உணவை சாப்பிட்டாலும் வந்து வாமிட் பண்ணிடுறாங்க. மோஷன் ப்ராப்ளம், அதாவது டிராவலிங் பண்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு லோக்கல் டாக்டர் சொல்றாங்க. வேற எதுவும் வாமிட் கைண்ட் ஒரு டேப்லெட் போட்டுக்கோங்க, பட் அது எவ்வளவு நாள் கண்டினியூ பண்றது அப்படின்றது தெரியலன்றாங்க. அவங்க குடிச்சு சாப்பிட்டாங்கன்னா ஒரு ஃபுட்டை அக்செப்ட் பண்றாங்க. நார்மலா ஒரு பொமிகிரானேட், பாதாம், அது எந்த ஃபுட், இட்லில இருந்து ஆரம்பிச்சு என்ன வெரைட்டி ஃபுட் கொடுத்தாலும் பிடிக்கலன்னா வாமிட் பண்ணிடுறாங்க. இது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. மருந்து வாமிட் டைம் கண்டினியூஸா எடுத்துட்டே இருக்கணுங்கிறாங்க, எவ்வளவு நாள் ஆகும்ன்றதும் தெரியல. சென்சேஷனல் ப்ராப்ளம்னு சிலர் சொல்றாங்க. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்களா? நிச்சயமா சொல்ல. என்ன வயசாச்சு பாப்பாக்கு? இல்ல சார், ஸ்கூல் போறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஹெல்த்தினஸ் இல்ல. சரி சரி. ஆனா மோஷன்லாம் தினசரி போறாங்களா? மோஷன் தினசரி போறாங்க சார். வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. சரி சரி, உங்களுக்கான தீர்வை நான் சொல்லித்தரேன், தொலைபேசி வச்சிருங்க.
பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய மனதுக்கும் அவங்களுடைய அந்த வாமிட்டிங் சென்சேஷனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு பொருளை நம்ம திணிக்க முயற்சி செய்யும்போது பெரும்பாலும் குழந்தைகள் வாமிட்டிங் எடுக்க முயற்சி செய்வாங்க. அதே போல் சில நேரங்களில் நம்ம உணவில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுடைய நாக்குலேயோ உள்நாக்குலேயோ எங்கேயோ பட்டால் கூட உடனே வாமிட்டிங் எடுக்க முயற்சி செய்வாங்க. ரெண்டாவது, சில குழந்தைகளை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு அனோராக்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும். அனோராக்சியானா என்னன்னு கேட்டிங்கன்னா சுவையின்மை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை இருக்கும்போது உணவின் மேல் அதிகமான நாட்டம் இருக்காது. சாப்பிடக்கூடிய உணவுகள் எதாக இருந்தாலும் அவர்களுக்கு பிடிக்காது. அவர்களுக்கே பிடித்த உணவாக இருந்தாலும் கூட ஒரு நேரம் பிடிப்பது, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வாமிட்டிங் பண்ணுவாங்க. இதற்கு முறையான ஒரு சிகிச்சை தேவை. இல்லைனா அவங்க வளர வளர பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல டீஹைட்ரேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் வேலூர்லேருந்து தான் பேசுகிறீங்க. அவங்களால முடியும்னா ஒரு முறை கோடம்பாக்கம் மருத்துவமனைக்கு நேரில் பாப்பாவை கூட்டிகிட்டு வாங்க. நான் பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன மருந்துகள் தேவை, என்ன உணவுகள் தேவை, அதே போல் என்ன மனப்பயிற்சிகள் தேவை, மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட பயிற்சிகளை நான் சொல்லித்தரேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணட்டும். நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக குணமாயிருவாங்க. ஓகே, கண்டிப்பாக இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவை. குழந்தையில இருக்கும்போதே வந்து அதை குணப்படுத்திட்டீங்க அப்படின்னா மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பாலுங்க மேடம், அவனேஷிலேருந்து கூப்பிடுறேன். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு ஒரு 2 பேர், அம்மாக்கும் சித்திக்காக கேட்கணும். சரிங்க, அம்மாக்கு என்ன வயசு ஆகுது? அம்மாக்கு வயசு 60ங்க. ஓகே, டாக்டர் கௌதமன் இருக்காங்க. தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் பாலு சார், சொல்லுங்க. நன்றிங்க சார். எனக்கு அம்மாவுக்கு வந்து ஒரு அலோபதி டாக்டர்ஸ் 2-3 பேர்த்துக்கிட்ட போச்சுங்க. சரி. ஒருத்தர் ஹார்ட் வீக்குங்கிறாங்க, ஒருத்தர் கிட்னி வீக்குங்கிறாங்க. பட் இப்போ அவங்களுக்கு வந்து தூங்குனா படுத்தா வந்து பிளட் எல்லாம் கை காலெல்லாம் பேசுதுன்னு சொல்றாங்க. சரி. பட் அவங்களுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணணும், பிளட்ல யூரியா லெவல் வந்து 11 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி. ஆனா இங்க ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் கிட்ட போனா அவங்க கிட்னி, ஹார்ட் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க பல்ஸ் பார்த்துட்டு. பட் அவங்களால தூங்க முடியல. அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்றதுன்னா வேண்டாம், ஏற்கனவே எங்க சிஸ்டர் ஒருத்தர் டயாலிசிஸ் பண்ணி இறந்துட்டாங்க, அதனால பயந்துக்கிறாங்க. சரி. ஸோ இப்போ இதுக்கு என்ன தீர்வு? சரிங்க. இது ஒண்ணுங்க. இன்னொன்னு, சித்திக்கு வந்து அவங்களுக்கு லிவர் மெடிசன் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா அல்சர் ஆயிடுது. சரி. அவங்க பிரெயின்ல டியூமர்னு சொல்லி பிரெயின் டியூமர்னு சொல்லிட்டு மெடிசன் எடுத்து அந்த மாதிரி ஆயிடுது சார். சரிங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மெடிசனே வேண்டாங்கிறாங்க. பட் அதை நம்ம அக்குபஞ்சர்லயோ வேற ஏதாவதுலயோ ஒரு தீர்வு இருக்குங்களா அதுக்கு? நிச்சயமா நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தரேங்க. நீங்கள் தொலைபேசி வச்சுட்டு டிவி பாருங்க. நன்றிங்க சார். நன்றி. முதலாவது, நீங்கள் அம்மாவோட பிரச்சனை சொன்னீங்க. யூரியா கிரியாட்டினோட அளவு மிக அதிகமாக இருக்கும்போது டயாலிசிஸ் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் தேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை டயாலிசிஸ் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆயுர்வேத மருந்துகள், சித்த மருந்துகளில் அதை குணப்படுத்துவதற்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் வெளிப்புறமாக இருந்து செய்யக்கூடிய சிகிச்சைகள் கிட்னி ஃபங்க்ஷனையோ ஹார்ட் ஃபங்க்ஷனையோ எந்த அளவுக்கு குணப்படுத்தும் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம சொல்ல முடியாது. அதனால் முறையாக ஒரு மருத்துவரை சந்தித்து தேவையான ஆலோசனை பெற்று அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சென்னைக்கு வாங்க, என்னை வந்து நேரில் பாருங்கள். உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத நான் சொல்லித்தரேன். இரண்டாவது, அவங்களுக்கு இந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக மருந்துகள் எடுத்து வயிறு புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த வயிறு புண்களை குணப்படுத்துவதற்கு, அதே போல் ஜென்ரல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையிலே பார்த்திங்கன்னா அமிர்தல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிரப் இருக்கும். இந்த சிரப்பு ஒரு 30 மில்லி எடுத்து ஒரு 100 மில்லி கலந்து சாப்பிட்டாங்கன்னா வயிறோட சென்சிட்டிவிட்டி குறையும். ஸோ அதன் பிறகு அவங்க எந்த மருந்துகள் சாப்பிட்டாலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மருந்து இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை நீங்கள் சொல்கிறது ரெண்டுமே ரொம்ப க்ரானிக் லெவலில் இருக்கிறதுனால மருந்து இல்லாத ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி கிடையாது. ஆனாலும் உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், மனப்பயிற்சிகள், உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள், சில ரசாயன வகையான மருந்துகளை கொடுக்கும்போது அலோபதி மருத்துவத்தை மட்டும்தான் நம்பி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தாராளமாக இன்டகிரேட்டடாக ஹோலிஸ்டிக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அவங்களுடைய கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே டாக்டர், இதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில். ஒரு ஷார்ட் பிரேக்.
டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கௌதம் இருக்காங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444599444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. பேசுறேன், ஷாமி பேசுறேன், தர்மபுரியில இருந்து. சரிங்க. என்னோட டாட்டருக்கு கேட்கணும். என்னோட டாட்டருக்கு 6 இயர்ஸ் ஆகுது. மோஷன் போறதுல ப்ராப்ளம். அதாவது காலையில மோஷன் போகலன்னா அவ சாப்பிட மாட்டேங்கிறா, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு. இன்னொன்னு 1/2 an hour போய் உட்கார்ந்த அப்புறம் தான் பாஸ் பண்றா, ஹார்ட் ஸ்டூல்ஸா வருது. லாஸ்ட் 2 இயர்ஸாவே இந்த ப்ராப்ளம் இருந்தது. இங்கிலீஷ் மெடிசன் தான் 1 year எடுத்தோம். மெடிசன் சாப்பிட்ற வரைக்கும் கரெக்டா பாஸ் பண்றா, மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டா மோஷன் வரதில்ல. அதாவது போய் உட்கார்ந்து 1/2 an hour எனக்கு வரல, வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அதனால மார்னிங்ல சாப்பிட முடியறது இல்ல. அந்த வாமிட்டிங், அந்த நாசியா இது இருந்துட்டே இருக்கு. சரிங்கம்மா, நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க. ஆமா, ஆனா குழந்தையோட உணவுல நிறைய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இருக்கா? பழங்கள் இருக்கு. ஆனா அவளுக்கு பிடிச்சது மட்டும்தான் சாப்பிட்றா. நம்மளா ஃபோர்ஸ் பண்ணா சாப்பிட மாட்டேங்கிறா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, 6 years ஆகுது. தண்ணி எவ்வளவு குடிக்கிறீங்க? தண்ணி ஒரு பாட்டில் குடிக்கிறா ஓரளவு. ஆனா வந்து ரொம்ப லீனா இருக்கா, 14 kg தான் இருக்கா. ஒரு 1.5 years-ஆவே வெயிட் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகல. சரிங்கம்மா, உங்களுக்கான தீர்வை நான் சொல்லித்தரேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நிறைய கீரைகள், காய்கறிகள், பழங்கள் சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். சாப்பிட்ற பழக்கம் அப்படின்னும் போது அவங்களுக்கு திணிக்க கூடாது. ஒவ்வொரு பழத்தையும் காய்கறிகளையும் சாப்பிடும்போது அதோட நல்ல பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். உதாரணத்துக்கு கொய்யாக்காய் சாப்பிடும்போது மோஷன் ஃப்ரீயா போகும். அதே போல பைனாப்பிள் சாப்பிடும்போது சளி, இருமல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வராது. அதே போல நெல்லிக்காய் சாப்பிடும்போது கண்கள் நல்லா பலப்படும்னு குழந்தைகளுக்கு அந்த பழங்கள், காய்கறிகளுடைய நல்ல குணத்தை சொல்லி சொல்லி நம்ம வளர்த்தோம்னா நிச்சயமா குழந்தைகள் காய்கறிகள், கீரைகள், பழங்கள் நிறைய சாப்பிட்றத நம்ம பார்க்க முடியும். தற்காலிகமா இப்ப இந்த பிரச்சனை குணமாவதற்கு அர்ஷோகல்பம் ரொம்ப அருமையான மருந்துமா. இந்த அர்ஷோகல்பம் ஆக்சுவலா குழந்தைகளுக்கான ஒரு மருந்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு ஸ்டூல் சாஃப்ட்னர். இது ஒரு லாக்ஸேட்டிவோ பர்கேட்டிவோ கிடையாது. ஸ்டூல் சாஃப்ட்னர் அப்படின்னா மோஷன் வந்து இறுக்கமா இல்லாம சிறு சிறு துண்டுகளா வேகமா உடலை விட்டு வெளியில போறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு மருந்து. ஒரு 1/4 teaspoon, அதாவது ஒரு 3 கிராம் அளவுக்கு இதை எடுத்துக்குங்க. ராத்திரி படுக்கும்போது கொஞ்சம் வெந்நீரில் கலந்து குழந்தைக்கு கொடுங்க. நான் சொன்ன மாதிரி உணவுடைய மகத்துவத்தையும் அதை சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களையும் குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி சாப்பிட வைங்க. நீங்கள் திணிக்க வேண்டிய அவசியமே இல்லை, குழந்தைகள் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த அர்ஷோகல்பத்தை ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரமாக இந்த பிரச்சனை சரியாயிரும்மா. கண்டிப்பா உணவு முறைகளை வந்து திணிச்சு கொடுக்காம அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா குழந்தைங்க தானாவே வந்து சாப்பிட்டுப்பாங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ சார். வணக்கம், பேர் சொல்லுங்க. திண்டுக்கல்ல இருந்து ராம் பேசுறேன் சார். சரிங்க. யார் கண் பார்வை வந்து மங்கலா இருக்கு, அதை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா சார்? என்ன வயசாச்சுங்க உங்களுக்கு? எனக்கு 60 வயசு ஆகுது சார். சர்க்கரை எல்லாம் எப்படி இருக்கு? சுகர் இருக்கு சார், 200க்கு மேல இருக்கு சார். சரிங்க ஐயா, ஏன் அதை குறைக்கிறதுக்கு எதுவும் முயற்சி செய்யலையா? அது இங்கிலீஷ் மாத்திரை சாப்பிட்டு வரேன் சார். சரிங்க ஐயா, உங்களுக்கான தீர்வை நான் சொல்லித்தரேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோமாக்கும் சர்க்கரை நோய்க்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. குளுக்கோமாவினால கண் பார்வை பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா முதல்ல செய்ய வேண்டியது உணவு கட்டுப்பாடுகளை கொண்டு சர்க்கரை நோயை குறைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உணவுக்கு முன்பு 100ம் உணவுக்கு பின்பு 150க்கு உள்ளேயும் சர்க்கரையை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா இந்த குளுக்கோமாவுடைய அந்த வேகமாக பரவுகின்ற நோய் முற்றுகின்ற அந்த வேகம் குறைவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, ஆயுர்வேத மருத்துவ முறையில் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் உண்டு. அதாவது கண்களை சுற்றி ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்குள்ள மருந்தூட்டப்பட்ட கஷாயத்தையோ எண்ணெயோ அல்லது நெய்யோ கண்களை மூடி கண்களுக்கு மேலே போட்டு வைக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இந்த ட்ரீட்மெண்ட்டை ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம் தினசரி முறையில் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது குளுக்கோமாவில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். குளுக்கோமா மட்டும் இல்லை, கண்கள் சம்பந்தப்பட்ட இந்த டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தீர்க்க முடியாது, குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லுகின்ற கண்களுடைய பிரச்சனைகளை குறைப்பதற்கு அல்லது அது பரவுகின்ற வேகத்தை குறைப்பதற்கு இந்த தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
திண்டுக்கல்லேருந்து பேசுகிறீங்க, முடிஞ்சதுன்னா ஒரு முறை சென்னை மருத்துவமனைக்கு வந்து என்னை பாருங்கள். உங்களுக்கு தேவையான உணவு கட்டுப்பாடுகள் என்ன, உடற்பயிற்சிகள் என்ன, கண்களுக்கு தேவையான முக்கியமான அந்த தெரப்பி என்னங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா இயற்கை முறையிலே வந்து இதை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்தாங்க. உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்கம்மா. பிரியா பேசுறேம்மா. எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? என் குழந்தை வந்து சரியா சாப்பிட மாட்டாங்க. சரிங்கம்மா. அப்படியே நைட்ல இருக்காங்க. அப்படியே வயிற்றே இல்ல. என்ன வயசு ஆகுதுமா குழந்தைக்கு? வயசு 10 வயசு ஆகுதுமா. சரிங்கம்மா, டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏம்மா குழந்தைங்க சரியா சாப்பிட்றது இல்லை? எதுவுமே சாப்பிட்றது இல்லையா, இல்லை சாப்பாடு தவிர ஸ்நாக்ஸ் மற்றதெல்லாம் நிறைய சாப்பிட்றாங்களா? ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்கம்மா. அது காய்கறினா சரியா சாப்பிட மாட்டாங்க. சாதம் வச்சு பசிட்டாவே இல்லை அதுக்கு. சரிங்கம்மா. அதனால இது சாப்பிட்டாது நைட்லயுமே இருக்கு. அப்படியே கை காலெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. தண்ணிலாம் நிறைய குடிக்கிறாங்களா? தண்ணினா சரியா குடிக்க மாட்டாங்க சார். சரிங்கம்மா, உங்களுக்கான தீர்வு என்னங்கிறத நான் சொல்லித்தரேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம், குழந்தைகள் சாப்பிடலை அப்படிங்கிறத கவலைப்படுறதை விடுத்து அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அந்த குவான்டிட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்தி அவங்க உடலை பலப்படுத்துறது அப்படின்றது நம்ம செய்யணும். நம்ம சாப்பிட்ட அதே கீரை குழம்பையும் நம்ம சாப்பிட்ட அதே பீன்ஸ் பொருளையும் குழந்தைகள் சாப்பிடுவாங்கன்னு இன்றைக்கி எதிர்பார்க்குறது மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பிஸ்ஸா கொடு, எனக்கு பர்கர் கொடுன்னு கேட்குறாங்க. ஆனால் வெளியிலிருந்து அதை வாங்கி கொடுப்பதுக்கு பதிலாக வீட்டிலேயே அதை செஞ்சு கொடுக்கலாம். இரண்டாவது, காய்கறிகள் கீரைகள் சில குழந்தைகளுக்கு பார்க்கும்போதே அது பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பீன்ஸ் அப்படிங்கிற ஒரு காய்கறி நீங்கள் கொடுக்கணுன்னா நல்லா வேக வைங்க, மிக்சியில் அதை நல்லா அரைங்க, அதை சாம்பாரில் அப்படியே கரைச்சிருங்க. அதே போல் காய்கறிகளை நல்லா வேக வச்சு அந்த தண்ணீர் எடுத்து சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதில் ரசம் மாதிரி வச்சு குழந்தைகளுக்கு இன்டைரக்டாக அந்த சத்துக்கள் கிடைக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். அதே போல் குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கே நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ லிவ் சிரப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிரப் இருக்குது. இது குழந்தைகளுக்கான பசியை தூண்டக்கூடிய, செரிமானத்தை தூண்டக்கூடிய, அதே போல் உடலில் இருக்கக்கூடிய அந்த உறிஞ்சான்கள், நம்ம சாப்பிடக்கூடிய சத்து உடலில் முறையாக சேர்றதுக்கு தேவையான காரணிகளை அதிகப்படுத்தக்கூடிய ரொம்ப அழகான ஒரு சிரப். அது ஸ்ரீ லிவ் சிரப்புன்னு சொல்லுவோம். அதை வந்து ஒரு தேக்கரண்டி காலை, ஒரு தேக்கரண்டி இரவு உணவுக்கு முன்புன்னு கொடுக்க ஆரம்பிங்க. குழந்தைகளுடைய உணவு உண்ணக்கூடிய அளவு, ஜீரணமாகக்கூடிய அளவு, கேஸ் எதுவும் பிரச்சனை இல்லாத அளவு, அதே போல் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகக்கூடியது, இது எல்லாமே படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியும். நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் பிரிசில்லா கிட்ட பேசணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், அவங்க உங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு தேவையான மருந்துகளை வீட்டுக்கே அனுப்பி வைப்பாங்க. குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரி உணவு முறைகள் கொடுக்கணும், என்ன மாதிரி வந்து அவங்களுக்கு கொடுத்தா பிடிக்கும்ன்ற விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்க. மேடம் கார்த்திக் மேடம், கோடம்பாக்கம். சரிங்க கார்த்திக், இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம், அந்த 1.5 வருஷம் ஆச்சு மேடம். இந்த ரைட் ஹேண்ட்ல மணிக்கட்டில் வலி ஒன்று வந்துச்சு. எனக்கு நான் கார்பெண்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. அந்த பெயின் வந்து பாத்தீங்கன்னா முட்டியில வந்துட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பண்ணாங்க, சுகர் இருக்காங்கன்னு செக் பண்ணாங்க, இல்லைன்ட்டாங்க. அப்புறம் இது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லி ஆரியபென்டன் ஏதோ ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு மேடம். அது இப்போ வந்து நான் மெடிசன் போட்டேன். 1 வீக்குக்கு வலி குறையுது, அப்புறம் மறுபடியும் வலி வந்துருது. சரிங்க. அப்புறம் நான் இப்ப ஆயுர்வேதத்துல தான் பாத்துட்டு இருக்கேன். ஓகே. இன்னும் எனக்கு சரியான ஒரு அந்த கையில உள்ள ஸ்ட்ரென்த் என்னால வேலை செய்ய முடியல மேடம். 1 வருஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். கண்டிப்பா சார், கண்டிப்பா இதுக்கான விளக்கம் டாக்டர் கொடுப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. என்ன வயசாச்சு உங்களுக்கு? ஓகே. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது அது வந்து சாதாரணமாக ஒரு மருந்தில் தீரக்கூடிய பிரச்சனை கிடையாது. அதே போல் அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை உடம்பில் இருக்கக்கூடிய எந்த மூட்டுக்கு வேணால் பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து ஒரு தனி முறைப்பட்ட குறைந்தது ஒரு 6 மாதம் முதல் 1 வருடம் வரை எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக எடுத்தால் தான் இந்த பிரச்சனையிலிருந்து முழுசாக வெளியே வர முடியும். அதனால் உங்களால் எப்போ முடியுமோ, கோடம்பாக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னீங்க, கோடம்பாக்கத்தில் தான் நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை இருக்குது.
ஒரு முறை நேரில் வாங்க, உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஓகே, நீங்கள் டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு இருக்குது அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில். ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கௌதம் இருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்களை 0444459444 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்க சார். சுரேஷ்குமார், கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன். சரிங்க, எனக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க சார்? பார்த்தீங்கன்னா உடம்புல சின்ன சின்ன கட்டியா ரொம்ப வருஷமா இருக்குங்க. சரிங்க. அது இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி அது கொஞ்சம் சரியாகல. சாரோட இது வந்து நான் நிறைய பார்த்துருக்கேங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 3 மந்த்தா வந்து அவருக்கு கால் பண்ணி லைனே கிடைக்கலீங்க. சரிங்க சார், என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 36 ஆச்சு மேடம். சரிங்க, டாக்டர் இருக்காங்க, உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாங்க சார். ஓகே, சொல்லுங்கள் சார். கட்டிகள் இருக்குன்னா என்ன மாதிரி கட்டிகள் இருக்குது, எங்கெல்லாம் இருக்குது அந்த மாதிரி? கொழுப்பு கட்டிங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து தொடையில, லெஃப்ட் ஹேண்ட் தொடையில இருந்துச்சுங்க. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வயிற்று அடிப்பகுதியில் நிறைய இருந்துச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் நிறைய ஆயிடுச்சு. சரிங்க. உங்களுக்கு வந்து மூலம் சம்மந்தப்பட்ட நோயோ அல்லது ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்குங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க சார். ஆனால் அந்த டாய்லெட் போகிறது கொஞ்சம், அதாவது நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரி போயிட்டு வரனால தூக்கம் இல்லாமல் இருக்குங்க. சரி. அதனால கொஞ்சம் டாய்லெட் போகிறது டைமிங் மாறுது. இந்த கொழுப்பு கட்டியை வந்து ரொம்ப சுலபமாக குணப்படுத்திடலாம், நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் இருக்கக்கூடிய மைதா எடுத்துக்கோங்க. சரி. கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேன் எடுத்துக்கோங்க. இந்த மைதாவையும் தேனையும் கொழுப்பு கட்டி இருக்கக்கூடிய இடத்துல வச்சு நல்லா அதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி ஒரு 3லேருந்து 6 மாதம் தொடர்ந்து எங்கெல்லாம் கொழுப்பு கட்டி இருக்கோ அங்கெல்லாம் அதை அப்ளை பண்ணுங்கள். தானாக படிப்படியாக அதெல்லாம் கரைஞ்சி போகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் உள்ளுக்கெல்லாம் மருந்துகளோ மற்றதோ எதுவும் தேவையில்லை. மைதா தேன் வெளியில் தடவக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கனாலே நல்லா குணமாகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, டாக்டர் சொன்ன விளக்கம். நெக்ஸ்ட் வீக் வந்து கோடம்பாக்கம் வரலான்னு ஒரு ஐடியாங்க. உங்களை பார்க்கணும், கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் சரி லைன் கிடைக்கவே இல்லைங்க சார். இன்னைக்கு நல்லா தான் போச்சு, கிடைச்சிருச்சு. உங்களால் முடியும்னா தாராளமாக வந்து பாருங்கள். திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன உணவு கட்டுப்பாடுகள் தேவை, உடற்பயிற்சிகள் தேவைங்கிறத நான் சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு இந்த ஹோம் ரெமடியை வீட்டில் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்ல குணம் கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து டாக்டரை மீட் பண்ணி இன்னும் என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். லைனில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கேள்விகளை 044455969444 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த பைல்ஸ் மாதிரியான விஷயங்கள் பற்றி இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எந்த மாதிரி வயதினர்கள் வந்து பைல்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா ஆண்களுக்கு அதிகமான வருமா இல்லை பெண்களுக்கு அதிகமாக வருமா டாக்டர்? பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இந்த மூல நோய் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ நமக்கு ஒரு அம்மா பேசினாங்க இல்லையா, குழந்தை 6 வயசாச்சு, மாத்திரை கொடுக்கும்போது மோஷன் போகிறா இல்லைனா போகாமல் இருக்கா அப்படின்னு. இப்போ அந்த குழந்தைக்கு இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் முறையான ஒரு சிகிச்சை உணவுகள் கொடுக்காமல் போகும்போது அந்த குழந்தைக்கு கூட மூலநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லணும். பெண்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் இந்த ப்ரெக்னென்சி பீரியட்லேயே அவங்களுக்கு மூலநோய் அதிகமாக ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ரெக்னென்சி முடிந்த பிறகு அந்த மூல நோய்க்கான கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க யாரும் எடுத்துக்கிறது இல்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா மூல நோய்க்கு நடக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்களை விட பெண்களுக்கு மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க அதை அப்படியே கவர் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஒரு 35-38 வயதாகும்போது நான் சொன்ன மாதிரி மோஷனே போக முடியாத அளவுக்கு அது பிளாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ வேறு வழி இல்லாமல் அது ஒன்று தான் தீர்வு அப்படின்னு சொல்லி அறுவை சிகிச்சைக்கு போயிடுறாங்க. பட் இந்த மாதிரி மூல நோய் ஏற்படும் போதோ அல்லது மலச்சிக்கல் ஏற்படும் போதோ ஒரு மகளிர் சிறப்பு மருத்துவரை போய் பார்த்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அந்த மூல நோயை ஆரம்ப நிலைமையிலேயே குணப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆண்களுக்கும் இன்றைக்கு மூல நோய் அதிகமாக ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு காலர் சொன்னாங்களா, அவங்களோட தம்பி நேரத்திற்கு உணவுகள் சரியாக சாப்பிட்றது கிடையாது, அதே போல் அதிகமான தண்ணீர் குடிக்கிறாரான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 24-25 வயதிலேயே அவருக்கு இரத்த மூலம் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு நாள் மோஷன் போகும்போதும்
அவருக்கு குறைந்தது ஒரு தேக்கரண்டி 5லேருந்து 10 மில்லியாவது அந்த மோஷனோட பிளட்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ வயது, ஆண் பெண் வித்தியாசம், குழந்தைகள் பெரியவர்கள் வித்தியாசம் இல்லாமல் 199.9 பேரை பாதிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நோய் இந்த மூல நோயின்னு சொல்லக்கூடிய பைல்ஸ். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றீங்க. ஸோ என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்து தேவைப்படுது டாக்டர்? ரொம்ப சிம்பிள். முதல்ல நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய முறைகளை கொண்டு வரணும். நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, டைமுக்கு சாப்பிட்ற பழக்கத்தை முதல்ல வச்சுக்கணும். கான்ஷியஸாக ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இப்போது இந்த ஐடியில் வேலை பார்க்குற நிறைய பேர் என்கிட்ட வரும்போது நான் ஏசியிலே இருக்கேன், எனக்கு தண்ணி தாகம் எடுக்கலை அப்படிங்கிறாங்க. பட் உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கலை அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடல் தினசரி வெளிப்படுத்தக்கூடிய கழிவுகளுடைய அளவு குறைதா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக இல்லை, அதிகமாக தான் ஆகுது. அப்போ அதை சரி செய்வதற்கு நம்ம நிச்சயமாக ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது தண்ணீர் குடிக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தது 15லிருந்து 30 நிமிடமாவது நடைப்பயிற்சி செய்யணும். உணவு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு காய்கறி, ஒரு கீரை தினசரி உணவில் இருக்கணும். எனக்கு நிறைய பேர் வந்து ஹாஸ்டலில் தங்கி தான் வேலை பார்க்குறேன், எனக்கு கீரை கிடைக்கிறதில்ல, காய்கறி கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஒரு கொய்யாக்காய் அப்படிங்கிறது மூல நோயை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து. ஒரு கப்பு பப்பாளி பழம் அல்லது ஒரு கப்பு பைனாப்பிள் அல்லது ஒரு கப்பு ஆரஞ்சு பழம் அல்லது ஆப்பிள் இல்லை ஒரு 2 மலை வாழைப்பழம், இந்த மாதிரி எந்த விஷயத்தை நீங்கள் உணவில் சேர்த்தாலும் மூல நோய் வராமல் தடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு முறை இன்றைக்கி கான்ஸ்டிபேஷன் வருது, ஏதோ சாப்பிட்றோம் சரியாகுது, திருப்பி 2 டேஸ் கழித்து வருது அப்படின்னும் போது உடனே உணவில் செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னு பார்த்து அதை திருத்தி கொள்வதற்கு முயற்சி செய்யணும். அதை செஞ்சோம்னா 100% மூல நோய் வராமல் தடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நாட்டு காய்கறிகள், பழங்கள், நிறைய தண்ணீர் குடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலே பல நோய்களுக்கு ஒரு தீர்வு அமையும். டாக்டர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர், ஆன் கால். அம்மா டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க பேர் சொல்லுங்க. வெண்ணிலாங்க மேடம். ஓகே வெண்ணிலா, டிவி வால்யூம் கம்மி பண்ணாதான் தொடர்ந்து பேச முடியும். சொல்லுங்க. ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம். சரிங்க, என்ன வயசு அது உங்களுக்கு? எனக்கு 35 வயசு மேடம். சரிங்க, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? இடுப்பு ரொம்பமா வலிக்குது, ஒரு பக்கமா கட்டு போட்டுக்கிட்டு படுத்திருக்கேன். சரிங்கம்மா, அதுக்காக தாங்க மேடம் கேட்குறேன். சரிங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா வெண்ணிலா, என்ன ஆச்சு, எதுக்காக கட்டு போட்டுருக்கீங்க? அம்மா டிவி பார்க்காதீங்கம்மா. சரிங்க. என்ன ஆச்சுங்கம்மா? ஏன் அம்மா தொடர்ந்து கேட்கலாம் உங்களோட சந்தேகங்களை. என்ன ஆச்சு, எதனால கட்டு போட்டிருக்கீங்க? எதுவுமே ஆகல, வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகே, எதுக்காகம்மா டாக்டர் கிட்ட போனீங்க? என்ன காரணம்னால அந்த மாதிரி சொன்னாங்க? இடுப்பு ஒரு பக்கமா வலி, ரொம்பமா வலி ஆயிடுச்சு. சரி, அதுக்காக டாக்டர் கிட்ட போனா அவங்க டாக்டர் என்ன சவு விட்டுருச்சு அப்படின்றாங்க. சரி, அதனால கட்டு போட சொன்னாங்க. கட்டு போட்டிருக்கேன், வலி ரொம்பமா இருக்குங்க சார். என்ன வயசாச்சுங்கம்மா உங்களுக்கு? எனக்கு 35 வயசு சார். சரிங்கம்மா, உங்களுக்கான தீர்வு என்னன்னு நான் சொல்லித்தரேன். பொதுவாக வெண்ணிலா அம்மா சொல்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு இடுப்பில் இருக்கக்கூடிய சவ்வு விலகல் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்காக கட்டு போடுறதெல்லாம் பண்ணக்கூடாதுமா. அதுக்கு முறையாக அதை குணப்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகள், அதே போல் அதை குணப்படுத்தக்கூடிய ஆயுர்வேத சித்த சிகிச்சைகளை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வெறும் கட்டு போட்டு படுத்து கொண்டு இருப்பதால் முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய பாதிப்பு குறையுமானா நிச்சயமாக குறையாது. ஆனால் ஃபிசியோதெரப்பி சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சிகள், ஆயுர்வேதத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய யோக முறை பயிற்சிகள், ஆயுர்வேதத்தை சொல்லக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகள், குறிப்பாக கட்டிவஸ்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு, பிழிச்சல்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, நவரைக்கிழின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, தைலதாரைன்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தோன்னா ரொம்ப வேகமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு கால் இழுக்கக்கூடிய சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிறத பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மகாராஜ தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மருந்து கிடைக்கும். எல்லா மருந்து கடைகள்லையும் பொதுவாக கிடைக்கக்கூடிய எண்ணெய். அந்த எண்ணெயை லேசாக சூடு பண்ணிவிட்டு வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவி வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுங்க. நம்மளுடைய மருத்துவமனை பார்த்திங்கன்னா சென்னை, பாண்டிச்சேரி, அதே போல் பெங்களூர், ஒசூர், திருவள்ளூர், அம்பத்தூர் 6 இடத்துல இருக்குது. உங்கள் வீடுக்கு பக்கத்தில் எங்கே மருத்துவமனை இருக்குது அப்படிங்கிற பார்த்து நீங்கள் கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா எல்லா மருத்துவமனைகளிலும் இந்த மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு சிறப்பு மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிருக்கு, இதை எப்படி சரி பண்ண முடியும், என்ன உடற்பயிற்சி தேவைங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பாங்க. ஃபாலோ பண்ணுங்கள்.
படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியுமா. ஓகே, சவ்வு விலகலுக்கு வெறும் கட்டு போறது மட்டுமே தீர்வு கிடையாது. என்னென்ன முறைகள் நீங்க மருந்து எடுத்துக்கணும், என்ன மாதிரி மருத்துவ முறை தேவைப்படுது அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காரு. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். அம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, கலாமணி பேசுறேங்க. ஓகே, உங்க பேரு? கலாமணி. ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிக்கிறேங்க. சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இது எனக்காகத்தான் கேட்டுக்கலான்ட்டுங்க. என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? வயசு 52 ஆச்சுங்க. சரிங்க, டாக்டர் கிட்ட என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? நான் ஃபைல்ஸ் தொந்தரவு இருந்து ஆப்ரேஷன் பண்ணணுங்க. சரிங்கம்மா. ஆப்ரேஷன் பண்ணிட்டு இவ்வளவு நாளா கொஞ்சம் தொந்தரவு இல்லாம இருந்துச்சுங்க. இப்ப என்ன பண்ணுதுன்னா, பாத்ரூம் போனா சதை முன்னால வந்த மாதிரி ஒரு சதை மாதிரி வருது. சரி. அப்புறம் பாத்ரூம் அடிக்கடி வர்ற மாதிரி இருக்கு. போனா பாத்ரூம் ஃபுல்லா போக மாட்டேங்குதுங்க. வலியோ கிளியோ எதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. பாத்ரூம் மட்டும் ஃபுல்லா ஃப்ரீயாவே போறதில்ல. காலையில போனா கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கு, போனோம்னா கொஞ்சம் தான் வரும், அப்புறம் வர்றதில்ல. அப்புறம் வலியெல்லாம் தொந்தரவெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரிங்கம்மா. அதனால அது என்ன பிரச்சனை, கால் வலிங்க. 10 நாளைக்கா கால் வலியா என்ன தெரியலைங்க சார். சரிங்கம்மா. பொதுவாக நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது மீண்டும் உங்களுக்கு அந்த மூல நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தமா? ஏன்னா ஒரு முறை நீங்கள் அறுவை சிகிச்சை செய்தால் கூட அறுவை சிகிச்சை செய்யும் போதே உங்களுக்கு மருத்துவர்கள் எந்தெந்த உணவு சாப்பிடணும் தவிர்க்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தான் உடம்பு குணமாயிருச்சே, இதெல்லாம் ஏன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சி விட்டுருவோம். அந்த மாதிரி விடும்போது திருப்பி 3 வருடம் 4 வருடம் கழித்து நமக்கு இதே மாதிரி பிரச்சனை ஏற்படுறத பார்க்க முடியும். ஆனால் மீண்டும் அறுவை சிகிச்சை செய்தாலும் இது திரும்பி வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, உங்களுக்கு திருச்சி பக்கமானு எனக்கு தெரியல. ஒருவேளை திருச்சி பக்கம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, திருச்சியில் இந்த வாரம் சனி ஞாயிறு 2 நாட்கள் டாக்டர் ஜெயகாந்தன் அதே போல் டாக்டர் அருள் 2 சிறப்பு மருத்துவர்கள் நம்ம மருத்துவமனையிலேருந்து திருச்சிக்கு வராங்க. ஒரு முறை நீங்கள் அவங்கள நேரில் போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தேவையான உணவு பழக்கம் என்ன, உடற்பயிற்சிகள் என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொண்டுங்க. அர்ஷோ கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூர்ணத்தை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இரவு படுக்கும்போது வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க. இந்த மோஷன் போகும்போது இருக்கக்கூடிய அந்த சிரமம் குறையிறத நம்ம பார்க்கலாம். கால் வலிக்கு மகாராஜா தைலம் தேய்ங்க, வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுங்க. வலிகள் படிப்படியாக முன்னேற்றம் அடையிறத பார்க்கலாம். ஓகே, வலிகள் குறையறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்தாங்க. கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. தேவராஜ். ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க சார்? டிவி பார்க்காதீங்க. யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சார்? எனக்கு தான் மேடம். ஓகே, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 73. ஓகே, டாக்டர் கௌதமன் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர், எனக்கு 73 வயசாச்சு. ஹலோ, சொல்லுங்க சார், கேக்குது எனக்கு, சொல்லுங்க. எனக்கு அல்சர் ப்ராப்ளம் சார். டிவி பார்க்காதீங்க சார். 73 வயசாச்சு. சரிங்க. நான் ஸ்கோபி எல்லாம் பார்த்துருக்கேன். ஸ்கோபி எல்லாம் பார்த்து. சரிங்க சார், டிவி பார்க்காதீங்க அப்படின்னாங்க. அப்ப இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, அடிக்கடி மோஷன் போகுது, சாப்பிட்டா உடனே வயிறு கலக்கிற மாதிரி இருக்கும். சரி. பின்ன ஒரு நாளைக்கு 2 தடவை போகும், 3 தடவையும் போகும். சில டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட மோஷன் போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சரி. அப்புறம் மோஷன்ல கொஞ்சம் பிளாக் டூல்ஸ் மிக்ஸ் ஆகி போகும். அதுக்கெல்லாம் மெடிசின் எடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்க. அதனால அந்த ஜெனரல் டயர்ட்னஸ் இருக்கு. 73 இயர்ஸ்ங்கிறதுனால சாப்பாடெல்லாம் லிமிட் பண்ணி தான் சாப்பிட்றேன். அந்த அவங்க என்னென்ன ஐட்டம் சொன்னாங்களோ அதெல்லாம் நான் ஜாஸ்தி சாப்பிட்றதுல லிமிட்டட் ஃபுட்ஸ் தான். சரி. ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிறேன், தண்ணி குடிக்கிறேன், வெரி குட், கிரீன் டீ தான் சாப்பிட்றேன். இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு கண்டினியூஸா. பதட்டம் எப்படி இருக்கு சார்? டாக்டர், பதட்டம், டென்ஷன் கொஞ்சம் அதிகமா? டென்ஷன்லாம் இல்லை, நான் ரிட்டையர்ல ஃப்ரீயா தான் இருக்கேன் வீட்டில். சரி, சரிங்க சார். என்ன நீங்கள் சுலபமாக வீட்டிலேயே பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துங்க, ஒரு கைப்பிடி கொத்தமல்லியோடைய இலை, ஒரே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 கிளாஸ் நல்லா நீர் செய்யக்கூடிய மோர், நல்லா நீர்த்து இருக்கக்கூடிய மோராக எடுத்துங்க. இதெல்லாம் மிக்சரில் போட்டு ஒரு அரைங்க. காலையில் 11 மணிக்கு ஒரே ஒரு கிளாஸ் இந்த ஒரு கஷாயத்தை சாப்பிடுங்க.
அதாவது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, 200 மில்லி மோர், இதெல்லாம் மிக்சரில் அரைச்சி தினசரி ஒரு கிளாஸ்ன்னு ஒரு 3 மாதம் சாப்பிடுங்க. இந்த அடிக்கடி மலம் போகக்கூடிய, குறிப்பாக உணவு உண்ட உடனேயே மலம் போகக்கூடிய, மலம் கருப்பாக போகக்கூடிய, அதாவது ஏதோ ஒரு இடத்துல லேசாக ப்ளீடிங் இருக்குன்னு அர்த்தம், மலம் கருப்பாக போகக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக மாறி குணமாகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. ரமேஷ்குமார் மேடம். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க ரமேஷ்? சென்னை. சேலம்? சென்னை. 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 யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு. ஓகே, என்ன வயசு ஆகுது சார் உங்களுக்கு? 40 ஆகுது. சரிங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஹலோ, வணக்கம் ரமேஷ், சொல்லுங்க. சரி, என் வயசு 40, ஒரு பையன் இருக்கா. சரிங்க. இப்போ ஒரு 6 மாசம் எரெக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரி, என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு சர்க்கரை நோயோ இல்லை ரத்த அழுத்தம் அல்லது மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேரத்துக்கு நல்லா சாப்பிட்றீங்களா? உடற்பயிற்சிகள்லாம் செய்கிறீங்களா? உடற்பயிற்சி நல்லா சாப்பிட, உடற்பயிற்சி கிடையாது. ரெண்டாவது நைட் டியூட்டி கண்ணு முழிக்க வேண்டியிருக்கும், 12 ஹவர் கம்பல்சரி கண்ணு முழிக்க வேண்டியிருக்கும். ஓகே ஓகே, சரி. பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்படி பெண்களுக்கு 40-45 வயசில் மெனோபாஸ் வருதோ அதே போல் ஆண்களுக்கும் 40-45 வயதில் இந்த ஆண்ட்ரோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய ஈடின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய தூக்கம் இல்லாமல் இருப்பது, 12 மணி நேரம் நின்று வேலை பார்ப்பது, இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இதை தவிர்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா அல்லது குணப்படுத்துவதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் வாஜி கேர் கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை இருக்குது. அந்த மாத்திரை இரவு படுக்கும்போது 3 மாத்திரை சிறிதளவு பாலில் சேர்த்து சாப்பிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை படிப்படியாக குணமாகிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா இயற்கை முறையிலே வந்து குணப்படுத்தலாம் அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஓகே, காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் கௌதமன் இருக்காங்க. உங்களோட சந்தேகங்களை 0444569444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். மேடம், பேசலாமா? பேசலாமா. அதுக்கு முன்னாடி உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ராணி, திருநெல்வேலியில இருந்து கூப்பிடுறேன். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சரிங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. சார், எங்க வீட்டுல அவங்க சாருக்கு வந்து 38 ஆயிடுச்சு ஏஜ். சரி. அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தையிலேயே கால் வந்து எலும்புல காலத்தினால பெண்ட் ஆயிடுச்சு, ஒரு கால் மட்டும். சரி. அவங்க இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாண்டிங்லயே நின்று வேலை செய்யறதுனாலயோ கொஞ்சம் பெயின் ஆகுது அவங்களுக்கு. மூட்டி எல்லாம் வந்து முன்னு அரிக்கி அப்படிங்கிறாங்க. சரி. ஆமா, அந்த கொஞ்சம் வலி ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் தூக்கமும் வந்து 12 மணிக்கு படுத்தாங்கன்னா ஒரு 5-5:30 எந்திக்கிற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. ஆமா, கட்டாயமா அது எந்திரிச்சு அந்த வேலைகள் செய்யற வேண்டியதுனால ஒன்னும் வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் ஒன்னும் எடுக்க முடியுமா? எப்படி அவருக்கு உடம்பு எடை எப்படிமா இருக்கு? உடம்பு எடை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கிறாங்க. சரி. ஆனாலும் நார்மல் வெயிட்ல தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா உடம்புடைய எடையை குறைக்க முடியுமா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். உடம்போட எடை அதிகமாக கிடையாது, ரொம்ப லீனா இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சரி. ரொம்ப லீனா இருந்தா கூட நம்மளுடைய கால்களுடைய பலத்தை பொறுத்து தான் நம்மளுடைய உடம்பு எடையை எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படிங்கிறது சரியா வரும். ஸோ அதனால உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ரெண்டாவது, மகாராஜா கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை காலை 3 இரவு 3 உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. இந்த மாத்திரை பொதுவாக எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் மாத்திரை. இதை எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா எலும்புகள், மூட்டுகள், கால்களுக்கு நல்ல பலம் வரதை நம்ம பார்க்க முடியும். மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெயை வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவி வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுங்க. இந்த வாரம் சனி ஞாயிறு 2 நாட்கள் நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையிலேருந்து டாக்டர் ஜெயகாந்தன், டாக்டர் அருள் 2 பேர் திருச்சிக்கு வராங்க. உங்களால் முடியுதுன்னா கொஞ்சம் திருச்சி மருத்துவமனைக்கு வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அட்வைஸ் கொஞ்சம் வாங்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கம்மா.
ஓகே, உடல் எடை கூடாம பாத்துக்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வலிகளுக்கு எண்ணெய், மருந்து, மாத்திரைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் டாக்டர் சொல்லியிருக்காரு. அது விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் அடுத்த காலரும் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க பேர் சொல்லுங்க. சின்னச்சாய் மேடம் பேரு, மதுரையில இருந்து பேசுறேன். சரிங்க, எனக்கு யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, என்ன வயசாது சார் உங்களுக்கு? எனக்கு 38 வயசு ஆச்சு மேடம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். எனக்கு அந்த பித்தப்பை எனக்கு ஒரு 4 கல் அடப்புன்னு எனக்கு எடுத்துட்டாங்க. சரி. அதுல இருந்து எனக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஊதிக்கிட்டே இருக்கு சார். சரிங்க. நல்லா இருக்கு. 2 நாள் கழிச்சு பார்த்தா ஊதும், டைட் ஆகும். இந்த ப்ராப்ளம் எனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. செரிமானம் ரொம்ப தான் இருக்கு. சரிங்க. பட் பித்தப்பை எடுக்கும்போது உங்களுக்கு என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறீங்களா? கண்ட்ரோலாக தான் சார் இருக்கு. சரி. பொதுவாக பார்த்தீங்கன்னா உடம்புல பித்தப்பைக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே கொழுப்பு சம்மந்தப்பட்ட, எண்ணெயில் பொரித்து வறுத்தது சம்மந்தப்பட்ட உணவுகளை நம்மளால் ஜீரணம் பண்ண முடியாது. அதனால் அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது இந்த மாதிரி உடம்பு டைட் ஆகிறதுக்கு, வயிறு பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இரண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் அமிர்தல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு கிடைக்கும். அந்த சிறப்பு ஒரு செரிமான ஊக்கின்னு சொல்லுவோம். அதாவது வயிற்றுக்குள்ளே அது போகும்போது சாப்பிடக்கூடிய உணவுகளை முழுமையாக செரித்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை, அதாவது வாயுவை நல்லா வெளியேற்றக்கூடிய ஒரு அருமையான மருந்து அது. நீங்கள் மதுரையில் தான் இருக்கீங்க. நாளைக்கு, அதாவது சனி ஞாயிறு 2 நாட்கள் டாக்டர் ஜெயகாந்தன் அதே போல் டாக்டர் அருள் 2 பேர் நம்மளுடைய சிறப்பு மருத்துவர்கள் திருச்சியில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் திருச்சி ட்ராவல் பண்ணி வந்து அவங்கள மீட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தேவையான மருந்துகள் என்ன, உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள் என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். செல்வி மேம். ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? சாத்தூர். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேம். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் இருக்காங்க. சரி மேம், சொல்லுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், இந்த வயிறு அடிவயிறு மூட்டு வலிக்கிட்டே இருக்கு சார். நானும் சேர் பத்தி ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. சரி. ஆனா ஒரு முன்ன வந்து அடிக்கடி வலி இப்ப அப்படி வலி இல்ல. அந்த 3 டயம் ஒரு வாரத்துக்கு முன்ன வலி பயங்கரமா இருக்கு மேடம் சார். எந்த நேரத்துலமா இந்த வலி கூடுதலா வருது? வேலைகள் செய்யும் போதா? அந்த 3 வர டயத்து ஒரு வாரத்துக்கு முன்ன. ஓகே. பட் ஆனால் காய்கறிகள், கீரைகள், பழங்கள்லாம் நல்லா சாப்பிட்றீங்களா? நல்லா சாப்பிட்றேன் சார். என்ன வயசாச்சுங்கம்மா உங்களுக்கு? 40. சரிங்கம்மா. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த 40 வயது ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி வலிகள் ஏற்படுவது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயம். காரணம் என்ன? உடம்புல இருக்கக்கூடிய இரும்பு சத்தோடைய குறைபாடு, அதே போல் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீருடைய அளவு மிக குறைவாக இருக்கும்போது அந்த மாதிரி ஆகத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டீங்கன்னா டாக்டர் பிரிசில்லா அப்படிங்கிறவங்க உங்ககிட்ட பேசுவாங்கம்மா. நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்ரீ கேர் சிறப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு அனுப்பி வைப்பாங்க. அந்த சிறப்பு பெண்களுடைய மாதவிலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய வலிகள் மற்றும் கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு மருந்து. மிக விலை குறைவான மருந்துகள் கூடன்னு சொல்லலாம். அந்த மருந்தை ஒரு 30 மில்லி அளவுக்கு காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. ரொம்ப வேகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை குணமாகிறத பார்க்கலாம். உங்களால் முடியும்னா சென்னை எப்பயாவது வந்தீங்கன்னா டாக்டர் ஜெயரூபாவை நம்ம மருத்துவமனையில் வந்து சந்திங்கம்மா. அவங்க பெண்களுடைய மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மற்றும் கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுடைய ஒரு நிபுணர். உங்களால் முடியும்னா எப்போ வேணால் நேரில் வந்து டாக்டர் ஜெயரூபாவை ஒரு முறை பாருங்கம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கங்க. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சரஸ்வதி, மதுரையில இருந்து பேசுறேங்க. சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காகத்தாங்க. என்ன வயசு ஆகுதுமா? 47. சரிங்கம்மா, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா. வணக்கம்மா. அது சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு அது எது கழிச்சு அப்படியே வெளியே வருது, ஆயில் மாதிரி. அது எதனால சார்? உங்களுக்கு இது எந்த டைம்ல அதிகமா இருக்குமா? பகல் உணவுலையா இரவு உணவுலையா? பகல் உணவுல. ஆனா பகல் உணவு நேரத்துக்கு சாப்பிடுறீங்களா? பசி எடுத்துதான் சாப்பிடுறேன். சரி. சாப்பிட்டாலும் அந்த எது கழிச்சு கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு அப்படியே வெளியே மேல இருந்து வருது. அது எதனால? அது உடம்புல பித்தம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது பசிச்சு சாப்பிடுவது ஒரு பழக்கமாக இருந்தாலும் நேரத்திற்கு சாப்பிடுவது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும். இப்போ 1 மணிக்கு சாப்பிட்றோம், நாளைக்கு 2 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி மாறி மாறி சாப்பிட்டோம்னா
வயிற்றுல அமிலத்தன்மையுடைய அளவு மிக அதிகமாகும். அந்த மாதிரி அதிகமாகும் போது சாப்பாடு சாப்பிடும்போது ஜீரணம் ஆகாமல் 1 மணி நேரம் கழிச்சு அந்த பித்தம் வெளியில வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க சுலபமா ஒண்ணு பண்ணுங்க. நீங்க சாப்பிடக்கூடிய நேரத்துல ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரே ஒரு சிட்டிகை ஜீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கங்க. சாப்பிட்ட பிறகு அந்த சூடான ஜீரக தண்ணியை காலை மதியம் இரவு ஒரு டம்ளருங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடுங்க. ரொம்ப சீக்கிரமா இந்த பிரச்சனை குணமாகிறத நம்ம பார்க்கலாமா. ஓகேம்மா, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. தாமரைச்செல்வன் மேடம். ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க சார்? சென்னையில இருந்து பண்றேன் மேடம். ஓகேங்க, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? என் பையனுக்காக கேட்கணுமா? 16 வயசு ஆகுது. சரிங்க. அவனுக்கு முட்டு வலின்றான். சரிங்க, சொல்லுங்க சார், தொடர்ந்து சொல்லுங்க, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். முட்டி வலி, காலில் முட்டி எலும்பு வளருதுன்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கணும். கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். பையனுக்கு நீங்க சொல்றது பார்க்கும்போது குதிகால் வலி அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க இல்லைங்களா? முட்டி வலி சார். முட்டுகள்ல எலும்பு வளர்ச்சி இருக்குன்னு அப்படி சொல்றதுக்கு வாய்ப்புகள் இல்லையே. முட்டி எலும்பு வளருது அப்படின்னு சொல்றாங்க சார், ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்ததுல. சரிங்க, நீங்க ஒன்று பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு பையனை கூட்டிட்டு கோடம்பாக்கத்தில் இருக்க நம்ம மருத்துவமனைக்கு ஒரு முறை வாங்க. நான் பார்த்துட்டு அதன் பிறகு என்ன தேவை இருக்கு அப்படிங்கறத சொல்றேங்க. நேரடியா நீங்க டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா இதுக்கான தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம். டாக்டர், இன்னைக்கு பைல்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. கால் பண்ற காலர்ஸ்க்கும் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். வணக்கம். மீண்டும் நாளை டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.